திருநெல்வேலியில் இருந்து ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கல்லிடைக்குறிச்சி. இங்கே வாழ்ந்த நானு சாஸ்திரிகளுக்கு டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் பைனான்சிங் தவிர வேறு எந்த தொழிலும் தெரிந்திருக்கவில்லை. அவரது மூத்த மகன் SSN சங்கரலிங்க ஐயர் அப்பாவின் வழியை பின்பற்றி பைனான்சிங் பிசினஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் சென்றார். தஞ்சாவூரில் இருந்த நிலச்சுவாந்தாரர்கள் சிலரோடு சேர்ந்து மாயவரத்தில் இந்தோ கமர்ஷியல் வங்கியை தொடங்கினார். இந்த நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சில ஏக்கர் நிலத்தையும் வாங்கி போட்டார். அப்போது சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய சிமெண்ட் சாம்ராஜ்யத்தை இந்த நிலம்தான் உருவாக்க போகிறது என்பது எவருக்கும் தெரிந்திருக்கவில்லை. 1942 ஆண்டில் ஒரு நாள் தாளையூத்தில் தான் வாங்கி போட்ட விவசாய நிலத்தில் காலார நடந்து கொண்டிருந்த சங்கரலிங்க ஐயரின் காலில் ஒரு கல் தட்டியது. அதை எடுத்து பார்த்தவர் ஏதோ வித்தியாசமாக இருப்பதாக உணர்ந்தார். கெமிக்கல் டெஸ்ட் செய்து பார்த்த போது அவர் எதிர்பார்த்தது போலவே அந்த கல் சுண்ணாம்பு கல்லாக இருந்தது. ஒரு பக்கம் 2ஆம் உலகப் போர் உச்சகட்டத்தை எட்டுகிறது. எப்படியும் போருக்கு பின் கட்டுமான தொழில் விண்ணை முட்டும் என்று கணித்தவருக்கு இந்த சுண்ணாம்பு கற்களை பயன்படுத்தி சிமெண்ட் தொழிற்சாலை அமைத்தால் என்ன என்ற யோசனை வந்தது. அந்த ஐடியாவுக்கு உயிர் கொடுக்க இந்தோ கமர்ஷியல் வங்கியில் வேலை செய்த TS நாராயணசாமியும் சேர்ந்து கொண்டார். டென்மார்க்கை சேர்ந்த FL ஸ்மித் & கோ நிறுவனத்துடன் கைகோர்த்த இருவரும் 1946 பிப்ரவரி 21 இந்தியா சிமெண்ட் லிமிடெட் நிறுவனத்தை தொடங்கினர். தொழிலை மேம்படுத்த சங்கரலிங்க ஐயர் தன் மகன் KS நாராயணனை டென்மார்க்குக்கு அனுப்பி FL ஸ்மித் நிறுவனத்தில் நேரடியாக பயிற்சி பெற செய்தார். இதனால் முதன்முறை பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட போது இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தின் பங்குகள் கொடிகட்டி பறந்தன. மக்களிடமும் ஏகபோக வரவேற்பு இருந்தது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்த இந்தியா சிமெண்ட்டுக்கு 1968 சோதனை காலம் தொடங்கியது. சங்கரலிங்க ஐயருடன் சேர்ந்து நிறுவனத்தை தொடங்கிய TS நாராயணசாமி மரணமடைந்தார். இதனால் வெறும் 23 வயதே ஆன அவரது மகன் சீனிவாசன் வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்து நிறுவனத்தின் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராக பொறுப்பேற்றார். இப்படியாக சங்கரலிங்க ஐயரும் TS நாராயணசாமியும் தொடங்கிய நிறுவனம் KS நாராயணன், ஸ்ரீனிவாசன் என அவர்களின் மகன்களின் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் தொழில் சோபிக்கவில்லை. மேனேஜிங் டைரக்டரான நாராயணனுக்கும் ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டரான சீனிவாசனுக்கும் இடையில் 7ஆம் பொருத்தமாக இருந்தது. இருவருக்கும் தொழில் குறித்து வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தன. இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்ட இந்தியா சிமெண்ட் நகர முடியாமல் தவித்தது. இறுதியில் 1979 ஆண்டு சீனிவாசன் நிறுவனத்தில் இருந்தே நீக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து 1981 TM தாமஸ் என்பவர் MD-யாக பொறுப்பேற்க மெல்ல மீண்டு வர தொடங்கியது இந்தியா சிமெண்ட். பிறகு IAS அதிகாரி PV ராஜாராமன் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டார். இந்த நேரத்தில் தான் இந்தியா சிமெண்டின் 45 விழுக்காடு பங்குகளை தலா 30 ரூபாய்க்கு ITC நிறுவனத்திடம் விற்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த முடிவு தவிடுபடியாக்கப்பட்டது. 1989 இந்தியா சிமெண்ட் நிறுவனத்துக்குள் ரீஎன்ட்ரி கொடுத்தார் சீனிவாசன். இந்த முறை சர்ச்சைகள் ஓரளவுக்கு ஓய்ந்திருந்தன. இதனால் 1990 ஆந்திராவின் சிலகுரில் கோரமண்டல் ஃபெர்டிலைசர் நிறுவனத்துக்கு சொந்தமான ஆண்டுக்கு 1 மில்லியன் டன் கெப்பாசிட்டி கொண்ட ஆலையை 105 கோடிக்கு கைப்பற்றி தென்னிந்தியாவுக்குள் இந்தியா சிமெண்டை உறுதியாக கட்டி எழுப்பினார் சீனிவாசன். 1994 மால்காப்பூர் சிமெண்ட் ஆலை, 1998 எர்ரகுண்டா சிமெண்ட் ஆலை, பின்னர் ஹைதராபாத்தின் ராசி சிமெண்ட் ஆலை என அடுத்தடுத்து இந்தியா சிமெண்ட் விரிவடைந்தது. இந்த நிலையில்தான் 2000ஆவது ஆண்டின் மத்தியில் இன்னொரு சிக்கல் வந்தது. அதை சரி செய்ய KS நாராயணனின் சன்மார் குரூப் வைத்திருந்த இந்தியா சிமெண்ட் பங்குகளை சீனிவாசனும் அவரது சகோதரர் ராமச்சந்திரனும் வாங்கினர். 2003 சிமெண்டின் விலை வீழ்ந்து போனது. தொடர்ந்து கடன் வாங்கி நிறுவனத்தை விரிவுபடுத்தியதாலும் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி அளவு உயர்ந்ததாலும் இந்தியா சிமெண்ட் தடுமாறி நின்றது. நிறுவனத்தின் நிதி கொள்கையில் மாற்றம் செய்து சமாளித்த சீனிவாசன் 2009 தனது சகோதரன் ராமச்சந்திரன் வைத்திருந்த பங்குகளையும் கைப்பற்றினார். தற்போது இந்தியா சிமெண்டின் 28% பங்குகளும் நிறுவனத்தின் கண்ட்ரோலும் சீனிவாசன் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. இந்த நேரத்தில் தான் BCCI துணைத் தலைவராக இருந்த சீனிவாசன் IPL தொடருக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை இந்தியா சிமெண்ட் நிறுவனத்துக்கு வாங்கி இருந்தார். அந்த அணி கப்புக்கு மேல் கப்படித்து மகிழ்ச்சி கொடுத்தது. இந்தியா சிமெண்ட் நிறுவனமும் தமிழ்நாடு தொடங்கி ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான் என பல மாநிலங்களில் 14.4 மில்லியன் டன் கெப்பாசிட்டி கொண்ட 8 சிமெண்ட் ஆலைகளையும் ஒரு கிரைண்டிங் ஆலையையும் நிறுவியது. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக இந்தியாவின் கட்டுமான
துறையில் தனி சாம்ராஜ்யம் நடத்தி வந்த இந்தியா சிமெண்ட் நிறுவனம் தற்போது தனது பங்குகளை பிர்லா குழுமத்துக்கு சொந்தமான அல்ட்ராடெக் நிறுவனத்திடம் விற்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்திருக்கும் செய்திதான் தொழில்துறையில் ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. ஏற்கனவே ஜூன் மாதத்தில் 22.7% பங்குகளை வாங்கிவிட்ட அல்ட்ராடெக் நிறுவனம் மேலும் 32.7% பங்குகளை 3,945 கோடிக்கு வாங்க முடிவு செய்திருக்கிறது. இதன் மூலம் இந்தியா சிமெண்ட் நிறுவனத்தின் மொத்த கட்டுப்பாடு பிர்லா குழுமத்தின் அல்ட்ரா சிமெண்டின் கைகளுக்கு செல்கிறது. நிறுவனத்தின் செலவுகளை குறைக்க முடியவில்லை, நிலத்தை விற்க எடுத்த முடிவுகளும் கைகூடவில்லை. அதனால் நிறுவனத்தையே விற்கிறோம் என விளக்கம் அளித்திருக்கிறார் சீனிவாசன். இந்தியா சிமெண்ட்ஸ் அல்ட்ராடெக்காக மாறுவதால் விட வேண்டாம், ஓனர்ஷிப் மாறினாலும் விதிமுறைகள் மாறாது என ஊழியர்களுக்கு ஆறுதலும் கூறியுள்ளார். விட்டுக் கொடுப்பது என்றுமே என் பாணி இல்லை. என் அப்பா இந்தியா சிமெண்ட் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார். அதை எப்படி நான் கை நடுவ விடுவேன் என ஒரு காலத்தில் உணர்ச்சி பொங்க பேசிய சீனிவாசனின் கைகளில் இருந்து இந்தியா சிமெண்ட் நழுவி இருக்கிறது.